ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சித்தார்த் சார், தேவயானி மேம், சரத்குமார் சார், மேத்தா ரகுநாத் மேம் இவங்க நடிப்பில் ஸ்ரீ கணேஷ் சார் டைரக்ஷனில் அம்ரித் ராம்நாத் மியூசிக்கில் வெளிவந்த 3BHK படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலி சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடி போகணுங்கிறது தான் குறிக்கோளாக இருக்காங்க. அதுக்கு தடையாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, கடைசியாக வீடு கட்டி முடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஒன்றும் புதிய கதைலாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி பாலு மகேந்திர சார் பார்த்தீங்கன்னா வீடுன்னு ஒரு படம் 1988 எடுத்துட்டாரு. இவங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இதில் நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே அழகாகவே நடிச்சு கொடுத்துருந்துருக்காங்க. இந்த படத்தோட கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மெயின் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார், ஒரு பாவப்பட்ட அப்பா, ஓய்வின்றி வேலை செய்யும் அம்மா, நம்பிக்கையை பொய்யாக்கி காசை கரியாக்கும் பையன், சிக்கி சின்னாபின்னமாக போன தங்கச்சி. இவங்களை பற்றின படம் தான் ஸ்ரீ கணேஷின் 3BHK. ஸ்ரீ கணேஷ் சார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குருதி ஆட்டங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி 8 தோட்டங்கிற ஒரு தரமான படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, குருதி ஆட்டத்துக்கு ஒரு அடுத்த லெவல் படமாகவும் 8 தோட்டாக்களுக்கு குறைவாக உள்ள படமாகவும் தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்பாக இருந்துச்சு. இப்போ நீட்டான ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போயிருந்தாங்க. பெருசாக ரொம்ப போர் இல்லாத தெரியல, கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எப்போ இது போர் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா, யோகி பாபு சாரோட கேரக்டரே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு தேவையில்லாத கரெக்டாக தான். அதுக்கு யாரை வேணாலும் போட்டிருந்தாங்க. பட் பர்டிகுலராக யோகி பாபு சாரை போட்டதுன்றது எனக்கு என்னமோ சரியாக படலை. அது ஒரு மைனஸாக தான் போய் முடிஞ்சிச்சு. இருந்தாலுமே இந்த டேரக்டரோட முந்தைய படத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல படமாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் சொல்ல போனோம்னா அம்ரித் ராம்நாத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் வந்த வருஷங்களுக்கு சேஷம் படத்துக்கு மியூசிக் போட்டவர் தான். அப்புறம் தமிழில் இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம். ஸோ அவரோட ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். அவரோட மியூசிக்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாகவே இருந்திருக்குது. அடுத்து இந்த படம் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெருசாக லாஜிக்லாம் பெருசாக நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு படம் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற எந்த கேரக்டர்ஸும் பெருசாக என்ஜாய் பண்ணாது. என்ஜாயிங் மூமெண்ட்டு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணாங்க, அதை பற்றியே மட்டும்தான் போயிட்டுருக்கோம். அதனாலேயே என்னமோ தெரில, கடைசியில் அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்புறம் கூட எனக்கு அது ஒரு கூஸ் பம்ப்ஸோ ஒரு எதுவுமே ஃபீல் ஆகலை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நோட்டி வச்சுட்டு பார்த்தா கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது கிடைக்கல இந்த படம் பார்க்கும்போது. அப்போது இந்த படம் பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி படத்தை விட முக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் தலைவன் தலைவிக்கு நல்ல ரிவ்யூஸாக கொடுத்துருந்துருப்பேன். அது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி போய் தேட்டரில் போய் பார்க்குற மாதிரியான படம் தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ஒரு படமாகவே கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மைக்கேல் ஸ்ரீராம் வீடியோ பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எல்லோரும் மொமெண்ட்ஸையும் எடுத்து வச்சு ஒரு சீக்வன்ஸாக ஒரு படம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதில் ஒரு கதை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லாஃபிங் மூமெண்ட்டாக தான் இருக்கணும். படமே சிரிச்சுட்டு போகிற மாதிரி தான் மேக் பண்ணியிருந்தாங்க. அதனால் அது தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகும்ங்கிறது தெரிஞ்சுது. இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகும். சொந்தமாக வீடு கட்டணுங்கிறது எல்லாரோட கனவாக தான் இருக்கும். அதை எப்படி அவங்க பெருசாக கட்டி முடிச்சாங்கிறது தான் இந்த ஹோல் படத்தோட கதை. நான் எடுத்துகிற கதைக்கு நீட்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இருந்தும் இந்த என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படியாவது சொந்த வீடு போகணுங்கிற அதே அந்த மூடோடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு வாட்டி பார்க்க சொன்னாலும் நான் பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த படமாக பார்க்கும்போது தலைவன் தலைவியை விட ஒரு படம்னா எனக்கு 3BHK தான் படம். பட் எந்த மொமெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்கன்னா, தலைவன் தலைவியில் இருந்த அந்த மொமெண்ட்ஸஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னை கேட்டால் நீங்கள் அதுக்கு தான் என்ஜாய் பண்ணுறதுக்காக, ஏன்னா நம்ம தேட்டருக்கு எதுக்கு போகிறோம், என்ஜாய் பண்ண தான் போகிறோம். அப்படிங்கும்போது தலைவன் தலைவிக்கு போகலாம். பட் 3BHK வீட்டில் ஓடிடியில் ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இதை நான் சொல்ல வருது. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்லை மாப்ள. மாக்கா ஒண்ணா இப்ப பாரு, கடைசில சுண்ணாம்பு அடிச்சிரு.